அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நாம் சந்தை பார்த்து வரும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய ஈடுபாடு அடிப்படையில் தான் அனைத்தும் கற்றுக்கொள்ள இயலும். எங்களிடம் கலந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கணும், ஒரு ஆய்வு செய்யணும். இன்றைக்கி காலையில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு போரிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதற்கு காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் இண்டெக்ஸ் ரேஷியோவும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த இண்டெக்ஸ் ரேஷியோ காலையில் அமைஞ்சிருந்தது. அப்போ காலையில் என்ன தாக்கம் இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரியும். நாம் கொடுத்த பதிவுக்கும் அதுக்கும் ஒன்றியே இருந்தது. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் ஒரு பெட்டர் ஆஃப் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி சந்தை ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்தது. இதன் காரணத்தை நாம் அறிய வேண்டும். அதற்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தை பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோடைய ஹை, இந்த வாரத்தோட லோ, அதாவது இந்த கரண்ட் வீக்காக நடந்துகிட்ருக்கிறது இந்த கடந்த திங்கக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இருக்கிற ஹை லோ பிரேக் அவுட் நம்ம ஆகாத பட்சத்தில் சந்தை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள் வராது. அப்போ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்னவாக இருக்கும்னா, எஸ்டர்டே ஹையுக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் உண்டான பிரேக் அவுட்ஸ் தான் வரக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹையும் க்ளோஸும் அதுதான் அருகாமையில் இருந்தது. இது ஒரு முக்கிய புள்ளியாக நீங்கள் பார்க்கணும். அடுத்த விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் நேற்று முடிவுற்ற 17,610, ஓப்பன் ஆரம்பமான விலை 17,721. அப்போ இந்த நேர் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆரம்பம் ஓப்பனிங் நடந்திருக்கு. இப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு என்னென்ன ஏற்படணும்? ஏன்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் மற்றும் சப்ளை இதன் காரணமாக மட்டும்தான் சந்தையோட நகர்வு இருக்கிறது அப்படின்னு தெரியும். அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா சந்தை ஏற்றம் அடையணும், சப்ளை அதிகமாக இருந்தால் சந்தை இறங்கணும். இப்போ சந்தை உடனே சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செங்குத்து இறக்கமாக வரும். அதே மாதிரி டிமாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங், ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணுறாங்கன்னா ஒரு செங்குத்து ஏற்றம் அமையறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு ஒப்பீடு இல்லாத சமயத்தில் சந்தை ஏற்ற இறக்கம் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சந்தை ஆரம்பம் ஒரு கேப் அப் ஆகிறது. அதாவது 17,610க்கும் 17,721க்கும் கேப் பார்த்திங்கன்னா 110 புள்ளிகள். அப்போ 110 புள்ளிகளோட கேப்பில் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த இடங்களில் நம்மளுக்கு 2 விஷயங்கள் தான் நடைபெற வாய்ப்பாக இருக்கணும். ஒன்று, இங்கே முதலே ஹோல்டு எடுத்தவங்க அவங்களுக்கு எடுத்ததுமே ப்ராஃபிட், 110 பாயிண்ட் எடுத்ததுமே ப்ராஃபிட். அது எப்படி இங்கே எடுத்தவங்க அவங்க கீழேயும் எடுத்துருக்கலாம் மேலே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற என்ன வேணாலும் தோணட்டும். ஆனால் மைண்ட் வைஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து ஆரம்பமான விலை 110 புள்ளிகள். அப்போ இந்த இடத்துல கீழே வாங்கினவங்க லோ ப்ரைஸில் வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட் இந்த இடத்துல இருக்கும். அதே இடத்துல நேற்று செல் அடித்து வைத்தவங்களுக்கு ஓப்பன்லேயே அவங்களுக்கு லாஸ் இருக்கும். இவங்க தான் போட்டி போட போகிறாங்க. இதுதான் சப்ளை மற்றும் டிமாண்ட், இதுதான் நம்மளுக்கு. அப்போது நம்மளுக்கு நேற்று வாங்கி வச்சவங்க அதிகமான பேர் உடனடியாக விற்பனை செய்வதாக இருந்தால், அதாவது பையில் வச்சவங்க உடனே செல் செய்கிறதா இருந்தால், உடனே அனைவரும் செல் செய்கிறதா இருந்தால் உடனடியாக ஒரு 10 நிமிடங்கள்லேயே நம்மளுக்கு கீழே கட் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் பண்ணி கீழே போயிருக்கும். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே போகும்போது உடனே எவ்வளோ தூரம் மேலே ஓப்பன் ஆச்சோ அதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். அல்லது இந்த இடத்துலேருந்து ஒரு செங்குத்து ஏற்றம் உடனடியாக மேல் நோக்கி வரணும் அப்படின்னா இங்கே கால் செல்லர்ஸ் பயப்படணும். ஐயோ மார்க்கெட் மேலே போயிடுமோ அப்படிங்கிறதுல அவங்க கவரிங் செய்யணும். அவங்க பை செஞ்சால், செல் பண்ணவங்க பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் இவங்க 2 பேருமே அதனுடைய ஈடுபாடு செலுத்தவில்லை என்றால் சந்தை எப்போதுமே இந்த மாதிரி கேப் அப் ஆகும்போது ஓப்பன் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்ததுன்னா மெதுவாக இப்படி இறங்கினால் சந்தை பார்த்திங்கன்னா இந்த க்ளோசிங் மட்டும் எப்போவுமே வரும். க்ளோசிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியும் திரும்பலாம், திரும்பலாம், இல்லை அதனை கட் செய்துங்கும் திரும்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம்.
இதுதான் அதிகமாக நடக்கும். இது நடந்த பின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ணி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பிரேக் பண்ணவங்க இதற்கு அப்பாற்பட்டு மேலே செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு எத்தனை முறை நடந்துள்ளது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கள். க்ளோசிங் இருக்குது, ஓப்பன் இருக்குது. அப்போ காலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கிட்டு செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றம் மிக அதிகமாக இருந்திருக்கு. இந்த அமைப்பு எப்போதெல்லாம் அமைந்துள்ளது, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரல. ப்ராஃபிட் புக்கிங் வந்துருந்தால் காலையிலேயே சடனாக கீழே போயிருக்கணும். ஆனால் அது வரல. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் மட்டும் இல்லை. ஓகே, அப்போது இந்த இடத்துல பையிங் ப்ரெஷரும் இல்லை, செல்லிங் ப்ரெஷரும் இல்லை. செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கணும். அப்போ மார்க்கெட்டில் அது இல்லை. அப்போ என்னாச்சு, இதற்கப்புறம் மேலே போகணுன்னா நம்மளுக்கு கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகணும். அப்போ அவங்களுக்கு பேனிக் ஆகலை, அதனால் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்டர்டே லோ மட்டும் ட்ராவல் பண்ணணும். அப்போ எஸ்டர்டே லோ மட்டும் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் திருப்பி மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வந்ததுனால நம்ம முன்பே சொல்லியிருக்கிறோம், ஓப்பனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தது, ஹைக்கு மேலே இருந்தது, அதாவது ஓப்பனுக்கு கீழே இருந்தது, அதாவது ஃபஸ்ட் ஆஃப். அந்த செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த மூன்றையுமே ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை, ஓப்பன் இந்த மூன்றையுமே கடந்ததற்கு அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு செங்குத்து ஏற்றமாக அமைந்தது. அப்போது இந்த மாதிரி அமையும் போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு இந்த மாதிரி கேப் அப் ஆனவங்க சந்தை இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி மீண்டும் செகண்ட் ஆஃப் ஏறக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருந்துள்ளது. இது நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து இந்த சிச்சுவேஷனை மட்டும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்துவிடும். அப்போது நம்மளுக்கு நம்ம காலையில் கொடுத்த பதிவு எப்படி இருந்தது, போரிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணவங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கும். அடுத்த விஷயம், செகண்ட் ஆஃப் ஏறினதுக்கு மிக முக்கிய காரணமாகவும் இண்டெக்ஸ் ரேஷியோ. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ப்ளஸில் இருந்தாங்க, நிஃப்டி வந்துட்டு அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கல அப்படிங்கிற பதிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை பற்றி ஆய்வுகள் செஞ்சு அதற்கு உண்டான பதிவுகள் இங்கே கொடுங்க. நம்ம எந்த பரிந்துரையும் கொடுக்கல. இந்த மாதிரி பேக் டெஸ்ட் எடுக்கும்போது எந்த விதமான தாக்கம் இருந்திருக்கு நீங்களே எடுத்து பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற பரிந்துரை செய்யவே கிடையாது. நன்றாக உற்று கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு சந்தை பார்த்திங்கன்னா ஹை டு லோ நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள், நம்மளுக்கு 200 புள்ளிகள் இருக்கும்னு நினச்சோம். சராசரியாக 300 புள்ளிகள் வேணும்னு நினச்சோம். ஏன்னா கடந்த 3-5 நாட்களுக்கு அதுதான் நடந்தது. இன்று அதனை ஃபுல்ஃபில் செஞ்சுருக்காங்க. அப்போ சந்தை லோ டு ஹை அப்படிங்கிறதும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் நல்லா காலையில் இருந்திருக்கு. ஏன்னா 584, 635, 60 பாயிண்ட்ஸ் பக்கம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லை, ப்ரீமியம் குறைந்துள்ளது. சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,600 புட் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17,700 கால், 17,700 புட் அண்ட் 17,800 கால், 18,000 கால் அதிகமான. அப்போ மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கிள் இருக்குது. 17,500ம் 18,000ம் அதனோட நடுநிலை 17,750. இதில் மிக முக்கியமாக மார்க்கெட் ஸ்ட்ரேடலும் இருக்குது. 17,700 கால் அண்ட் புட். அப்போ இதனுடைய டோட்டல் பிரீமியம் பார்த்திங்கன்னா 250 பாயிண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு 18,000ஐ கடப்பது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. அடுத்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு எல்லை எப்படி அமையுது, அட்டவணை எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறுபடும். ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ரேடல், இந்த ஸ்ட்ராங்கிள் இருக்கிறதுனால சந்தையோட போக்கு மாறுபடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக குறைவாக மாறியுள்ளது. கால் சைடு வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இதில் ஆர்வம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதும், புட் சைடுக்குண்டான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படியே இருக்கிறது. இதனை சற்று கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். இதில் ரெண்டே விஷயம். ஒன்று வந்துட்டு மார்க்கெட் லோ போகாமல் சூழ்நிலையில் இருந்து கால் ரைட்டர்ஸ், கால் செல்லர்ஸ் நல்லா பயந்தால் சந்தை நல்லா ஷூட்டப் ஆகி மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. ஆனால் இந்த கால் செல்லர்ஸ் பயப்படவே இல்லைன்னா சந்தை மேலே போகிறக்குண்டான வாய்ப்பே அமையாது. இந்த ரெண்டு விஷயத்தில் தான். அப்போ கால் செல்லர்ஸ் எப்போ பயப்படுவாங்க, எப்போ பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே சந்தையோட குறிகளை 17,720 டு 17,954, வைட் ரேஞ்ச் 17,616 டு 18,084.
ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,855, 17,910, 18,046. சப்போர்ட் லெவல் 17,787, 17,669, 17,470 இருந்தது இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஹை லோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு 900 புள்ளிகள் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சந்தையோட மொமெண்டம் நடந்திருக்கு. சராசரி எப்போ டெய்லி நடக்கிற இதே ப்ரீமியம் வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. இப்போ இங்கே 41,000 புட், 41,500 கால், 41,000 கால், 42,000 கால், 41,200 கால் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு 41,000 புட், 41,500 கால், அடுத்து ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது. 41,000 புட், 41,000 கால், அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. 41,000 புட், 42,000 கால். அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 41,000 இருந்து 42,000க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள். அதில் 41,000 ஒரு ஸ்ட்ரேடலும் இருக்கிறதுனால 41,000 கால் 757 ரூபா, 41,000 புட் 207 ரூபானா, அப்போ அதுவும் 1000 புள்ளிகள். அப்போ இது வந்து 42,000 டு 41,000க்குள்ள அதிகமான இருக்கும். அதில் 41,500 ஒரு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பதிவாக உள்ளது. இதில் இம்ப்ளைட் வாலிட்டி நேற்றெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்றைக்கும் அது சற்று குறைந்துள்ளது. அதே போல் இப்போ இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சது வந்து கொஞ்சம் சந்தையோட ரேஞ்சை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம், இல்லை ஸ்லோ மூமெண்ட்டாக மாற்றக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இதனுடைய குறுகிய எல்லை 41,130 டு 41,910, வைட் ரேஞ்ச் 40,720 டு 42,280, ரெசிஸ்டன்ஸ் 41,757, 41,910, 42,190, சப்போர்ட் லெவல் 41,369, 41,130, 40,793 இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதில் பேஸ் பண்ணி அவங்களே நம்மளுக்கு என்எஸ்சிலேயே நம்மளுக்கு வந்துட்டு சில ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல். அப்போ அதனுடைய அட்டவணையை பார்த்து நம்ம எப்படி தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணுங்கிறத நம்ம கட்டண பயிற்சி நோக்கம். அது பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய எந்த பதிவிலும் பரிந்துரை டிப்ஸ் இருக்காது, கட்டண பயிற்சியிலும் டிப்ஸ் இருக்காது. அதனால் அதனை எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படிங்கிறத நினைவூட்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.